இந்த வீடியோவில் இதில் தரப்பட்ட கொலாப்ஸ்ன்றதை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு chatbot வந்து கிரியேட் பண்ணுது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நாங்கள் கொலாபரேட்டரி என்றதை யூஸ் பண்ணி கொலாப்ன்றதை வந்து யூஸ் பண்ணி நாங்கள் chatbot ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் இதில் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தரப்பட்டிருக்கு. இதை வந்து யூஸ் பண்ணுற மூலம் இதில் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு chatbot வந்து நாங்கள் கேட்குற குவெஷன்ஸுக்கு அந்த வெப்சைட் சம்மந்தமாக அவங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி ஒரு chatbot வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அதே எவ்வாறு என்பதை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். தொடர்ந்து ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணி அதில் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணி நியூ நோட்புக்ன்றதை கிளிக் பண்ணுவமாக இருந்தால் நாங்கள் வந்து அந்த chatbot வந்து இதில் க்ரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நியூ நோட் பண்ணுறதில் க்ரியேட் பண்ணி இதில் வந்து நாங்கள் கொமாண்ட் டைப் பண்ணுற மூலம் டைப் பண்ணி நாங்கள் ரன் பண்ணுவதன் மூலம் நாங்கள் chatbot வந்து இந்த கொலாப்ஸ் அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக இதில் தரப்பட்டது போல் பிப் இன்ஸ்டால் NLTK என்று கொடுத்து அதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நாங்கள் அதை வந்து ரன் பண்ணுவமாக இருந்தால் முதல் வந்து பிப் இன்ஸ்டால் NLTK அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும். அப்போ அந்த கரையில் தரப்பட்ட அதை வந்து கிளிக் பண்ணுற மூலம் நாங்கள் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். அந்த இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு தொடர்ந்து வந்து அந்த NLTKன்றதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்படி வந்து பிப் இன்ஸ்டால் NLTKன்றதை வந்து அந்த மூலையில் தரப்பட்ட அந்த ரன் அந்த பட்டனை கிளிக் பண்ணுற மூலம் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். தொடர்ந்து பிப் இன்ஸ்டால் நியூஸ் பேப்பர் 3Kன்றதை கொடுத்து நாங்கள் அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுவோம். நியூஸ் பேப்பர் 3Kன்றதை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுவோம். கரையில் தரப்பட்ட அந்த ரன்னுக்குரிய ஐக்கனை கிளிக் பண்ணுறது மூலம் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து பிப் இன்ஸ்டால் நியூஸ் பேப்பர் 3Kன்றது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு தொடர்ந்து இம்போர்ட்டில் சில லைப்ரரிஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளணும். ஃப்ரம் நியூஸ் பேப்பர் இம்போர்ட் ஆர்டிக்கிள்ன்றதை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். தொடர்ந்து இம்போர்ட் ரெண்டம் அடுத்து இம்போர்ட் ஸ்ட்ரிங் இம்போர்ட் NLTK தொடர்ந்து ஃப்ரம் sklearn.features_extraction.text import count vectorizer என்றதை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். தொடர்ந்து from sklearn.matrix.pairwise import Hasan similarity என்றதை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். தொடர்ந்து import numby as nb என்று கொடுக்குறோம். தொடர்ந்து import warning என்றதை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். warning.filter warning ப்ராக்கெட்டுக்கு வந்து இக்னோர் என்று கொடுத்து இவ்வளோத்தையும் வந்து இதை வந்து கரையில் தரப்பட்ட ஐக்கனை கிளிக் பண்ணுறது மூலம் வந்து இவ்வளோத்தையும் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து டவுன்லோட் த pgn பேக்கேஜை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளணும். தொடர்ந்து டவுன்லோட் NLTK.download pgn.kt கொடுத்து குவாய்ட் ஈக்குவல் டு ட்ரூ என்று கொடுத்து அந்த பேக்கேஜை வந்து pgn.kt என்ற பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளணும். அதில் தரப்பட்டது போல் நாங்கள் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுறது மூலம் இதை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். கரையில் தரப்பட்ட ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுறது மூலம் நாங்கள் இந்த பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து அந்த பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணின பிறகு தொடர்ந்து கெட்ட ஆர்டிக்கல் அதாவது வந்து ஆர்டிக்கல் ஈக்குவல் டு ஆர்டிக்கல் ப்ராக்கெட்டுக்கு வந்து ஆர்டிக்கல் லிங்கை கொடுக்கணும். தொடர்ந்து article.download பிறகு article.pass தொடர்ந்து article.nlp தொடர்ந்து corpus ஈக்குவல் டு article.test என்று கொடுத்து அந்த ஆர்டிக்கலை வந்து கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ஆர்டிக்கலில் ஏதாவது தொடர்ந்து எந்த வெப்சைட்டை வச்சு எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரணுமோ அந்த வெப்சைட்டை வந்து நாங்கள் சர்ச் பண்ணி அதோட லிங்கை வந்து அங்கே கொண்டே கொடுக்கணும். இப்போ நாங்கள் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சம்மந்தமாக தான் இதில் நாங்கள் ஆன்சர் வர மாதிரி கொடுக்க போகிறோம். அப்போ ஸ்போர்ட் நியூஸ் சம்மந்தமான ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணிக்கொண்டே நாங்கள் அதை வந்து அங்கே அந்த நாங்கள் க்ரியேட் பண்ண கொலாப்ஸ் அதில் வந்து அந்த லிங்கை வந்து கொடுக்கணும். அதுக்கு
இந்த வெப்சைட்டின் அப்படியே லிங்கை வந்து லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு போய் அங்கே வந்து இந்த லிங்கை வந்து அதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை வந்து நாங்கள் ரன் பண்ணுவோமாக இருந்தால் கரையேற்றப்பட்ட ரன் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து அந்த ஆர்டிக்கல் டாட் டவுன்லோட்னு கொடுத்துருக்குறோம். பிறகு article.pass, பிறகு article.nlp, அடுத்து தொடர்ந்து corpus =article.text என்று கொடுத்துருக்குறோம். இதை கரையில் தரப்பட்ட அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ரன் பண்ணி கொள்ளுவோம். இதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ண அந்த வெப்சைட். ரன் பண்ணிவிட்டு தொடர்ந்து பிரிண்ட் கார்பஸ் என்று கொடுத்தோம்னா அந்த ஆர்டிக்கல் தொடர்பான டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு இதில் பிரிண்ட் ஆகி வரும். அதை வந்து நாங்கள் பிரிண்ட் கார்பஸ் என்று கொடுத்துட்டு அதை வந்து ரன்னுக்குரிய ஐக்கனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் இந்த ஆர்டிக்கல் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு ரிப்ளையாக வர இந்த டீட்டெயில்ஸ் வந்து வரும். அந்த ரன் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் அது எங்களுக்கு அந்த ஆர்டிக்கல் தொடர்பான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு இதில் வருது. தொடர்ச்சியாக தொடர்ந்து text =corpus, அங்கால sentence _list =nltk .send dd கேட்டுக்க வந்து டெக்ஸ்ட் என்று கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சென்டென்ஸை வந்து ரிப்ளையாக வந்து தரும். லிஸ்ட் ஆஃப் சென்டென்ஸை வந்து ரிப்ளையாக வந்து எங்களுக்கு அது வந்து தரும். ரன்னுக்குரிய ஐக்கனை கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோமாக இருந்தால் list.send _ போட்டு டோக்கினைஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து டெக்ஸ்ட்ன்றதை கொடுத்து அதை வந்து ரன்னுக்குரிய ஐக்கனை கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து அடுத்த வந்து பிரிண்ட் ப்ராக்கெட்டுக்கு சென்டென்ஸ் லிஸ்ட்ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் மேலே கொடுத்த சென்டென்ஸ் லிஸ்ட்ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணுவோமாக இருந்தால் ரன்னுக்குரிய ஐக்கனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சென்டென்ஸை வந்து அவுட்புட்டாக வந்து எங்களுக்கு தரும். இதான் வந்து அந்த ஆர்டிக்கல் சம்மந்தமான டீட்டெயில்ஸை வந்து எங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற சென்டென்ஸை வந்து ரிப்ளையாக வந்து எங்களுக்கு தெரிந்து தொடர்ச்சியாக தொடர்ந்து இதில் குறிப்பிட்ட போல் டெஃப்னு கொடுத்து க்ரீட்டிங் ரெஸ்பான்ஸ் ப்ராக்கெட்டுக்கு டெக்ஸ்ட் text.lower, பிறகு போட் க்ரீட்டிங் ப்ராக்கெட்டுக்கு வந்து ஹாய் ஹலோ என்று கொடுத்துருக்குறோம். க்ரீட்டிங்காக வந்து என்ன மாதிரி கொடுக்குறோம். அடுத்த யூசர் க்ரீட்டிங்காக வந்து ஹாய் ஹலோ க்ரீட்டிங் அதை வந்து யூசர் க்ரீட்டிங்காக கொடுக்குறோம். தொடர்ந்து ஃபோர் லூப் வேர்ட் இன் text.split, பிறகு இஃப் வேர்ட் இன் யூசர் க்ரீட்டிங் ரிட்டர்ன் வந்து random.choose போட் க்ரீட்டிங் வந்து ரிட்டர்னாக வந்து ஏதாவது ஒன்று ரெஸ்பான்ஸாக வர மாதிரி நாங்கள் அதில் கொடுத்துட்டு இதில் தரப்பட்ட ரன்னுக்குரிய ஐக்கனை கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து இண்டெக்ஸ் சோர்ட் ப்ராக்கெட்டுக்கு வந்து லிஸ்ட் வார்ன்னு கொடுக்குறோம். லென்த் லென்த் லிஸ்ட் வார் லிஸ்ட் இண்டெக்ஸ் லிஸ்ட் ரேஞ்ச் 0, லென்த் கொடுக்குறோம். x லிஸ்ட் வேரியபிள் அண்ட் லிஸ்ட் var_, பிறகு ஃபோர் லூப் யூஸ் பண்ணி i இன் ரேஞ்ச் இண்டெக்ஸ் கொடுக்குறோம். அதுக்குள்ளே வந்து ரேஞ்ச் லென்த் கொடுக்குறோம். அப்புறம் j இன் ரேஞ்ச் லென்த் கொடுக்குறோம். இஃப் x லிஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் i கிரேட்டர் தேன் x லிஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் j கொடுத்து அதுக்குள்ளே வந்து டெம்பரரி லிஸ்ட் இண்டெக்ஸ் i list index I temporary list index I list index A temporary என்று கொடுத்து ரிட்டர்ன் பண்ணுறோம். லிஸ்ட் இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். இதை கொடுத்துட்டு ரன்னுக்குரிய ஐக்கனை கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோமாக இருந்தால் ஐக்கனை கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோம். தொடர்ந்து கிரியேட் த போட் ரெஸ்பான்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். போட் ரெஸ்பான்ஸ் ப்ராக்கெட்டுக்கு வந்து யூசர் இன்புட் கொடுக்குறோம். யூசர் இன்புட் யூசர் இன்புட் .lower கொடுக்குறோம். பிறகு சென்டென்ஸ் லிஸ்ட் .append ப்ராக்கெட்டுக்கு யூசர் இன்புட் கொடுக்குறோம். பிறகு போட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். அதுக்குள்ளே வந்து சிஎம்ஏக்கு கவுண்ட் வெக்டரைசர் ஃபிட் _transform ப்ராக்கெட்டுக்கு வந்து சென்டென்ஸ் லிஸ்ட் கொடுக்குறோம். பிறகு சிமிலாரிட்டி ஸ்கோர்ஸ் கொசைன் சிமிலாரிட்டி ப்ராக்கெட்டுக்கு வந்து cm-1, cm கொடுக்குறோம். தொடர்ந்து இதில் தரப்பட்டது போல்
போட் ரெஸ்பான்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து கொடுக்குறோம். இதில் தரப்பட்ட அவ்வளோ கொமாண்டையும் வந்து யூஸ் பண்ணி நாங்கள் அதில் கொடுக்குறோம். தொடர்ந்து இதில் தரப்பட்டது போல் போட் ரெஸ்பான்ஸ் வரதுக்கான கொமாண்டை வந்து ரிட்டர்னாக வந்து போட் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு வர மாதிரி இதில் வந்து விளத்தையும் கொடுக்குறோம். தொடர்ந்து ரன்னுக்குரிய ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் ரன் பண்ணி கொள்ளுவோம். தொடர்ந்து யூசர் இன்புட் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்ட் sentenlist.append அது ப்ராக்கெட்டுக்கு வந்து யூசர் இன்புட்னு கொடுக்குறோம். போட் ரெஸ்பான்ஸ் இது வந்து முதல் கொடுத்தது தான். இதை வந்து இதுக்கு மேலே தான் வந்து நாங்கள் போட் ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து இந்த யூசர் இன்புட்டுக்கு மேலே வந்து கொடுக்கணும். நாங்கள் வந்து ஸ்டார்ட் த சாட் வந்து சாட் பண்ணுறதுக்கு வந்து அது கொடுக்குறோம். அதில் தரப்பட்டது போல் இந்த கொமாண்டை வந்து கொடுக்குறோம். இவ்வளோ கொமாண்டையும் கொடுக்குறோம். இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு ஸ்டார்ட் த சாட் வந்து சாட் பண்ணுறதுக்குரிய கொமாண்டை வந்து கொடுத்துட்டு ரன் பண்ணுவமாக இருந்தால் எங்களுக்கு ஐ ஆம் ஸ்போர்ட்ஸ் சாட்பாட் வருது. ரிப்ளை ஹாய்ன்னு கொடுக்க ஹாய்ண்டு வருது. எங்களுக்கு ஹலோன்னு கொடுக்க ஹலோண்டு ரிப்ளை வருது. இப்படி வந்து இந்த கொலாப்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணி பைத்தனில் வந்து நாங்கள் இந்த சாட்பாட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.